ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், இன்னைக்கு வெற்றி வசந்த் ப்ரோவுடைய பர்த்டே. ஸோ நம்ம சார்பாக ஒரு பெரிய விஷயம் தெரிவிச்சுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு அவருக்குன்னு ஒரு தனியாக ஸ்பெஷல் வீடியோ கூட நான் வந்து என் சார்பாக வந்து அனுப்பியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ கூட உங்களுக்கு எண்டில் சொல்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா, சிறுகடி காசுடைய லான்ச் ப்ரோமோ வந்து அன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் அவர்கிட்ட வந்து பேசினேன். அதுக்கு முன்னாடி நான் நிறைய மெசேஜ் பண்ணியிருப்பேன், பட் அவர் ரிப்ளை பண்ணவே இல்லை. ஏன்னா அவர் தான் கன்ஃபார்ம் அப்படிங்கிறதுக்காக டீம் சைட்லேருந்து எதுவும் சொல்லக்கூடாது, யாருக்கும் ரிப்ளை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல். ஸோ லான்ச் ப்ரோமோ அஃபிஷியலாக லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருப்பார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அன்னைக்கு பேச ஆரம்பித்தோம். இன்னைக்கு வரைக்குமே கொஞ்சம் கூட, அதாவது என்ன சொல்ற, ஒரு லவ் அண்ட் சப்போர்ட்டோட ஒரு தன்னிலை மாறாமல், என்னன்னா ஒரு ரீச்சுக்கு போயிட்டோம் அதுக்கப்புறம் ஃபேன்ஸை விட்டுறணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன ஒரு டவுட் கேட்டாலும், என்ன ஒரு நம்ம ஒரு இன்புட் கொடுத்தாலும் சரி, அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஸோ ரொம்ப லவ் அண்ட் சப்போர்ட்டோட பேசக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அவருக்கு இன்னும் நிறைய சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம சார்பாக ஒரு பெரிய விஷயம் வந்து தெரிவிச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து சிறுகடி காசு எபிசோட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஃபைனலி இன்னும் ஒரு சர்ப்ரைசிங் ட்ராக்கு. எஸ், நம்மளுடைய ஸ்ருதியுடைய தாலி பிரிச்சு கோக்கிற ஃபங்க்ஷன். ஸோ இதில் ரோகிணிக்கும் சேர்த்து வச்சு தாலி பிரிச்சு கோக்கிற ஃபங்க்ஷன் வந்து செட் பண்ணுறாங்க போல். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டோரி வைஸ் ரொம்ப பெரிய இது கொஞ்சம் கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அந்த ஃபங்க்ஷனில் தான் ஸ்ருதியுடைய அம்மா வந்துட்டு ரவி அண்ட் ஸ்ருதியை பிரித்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்காங்க. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு அவங்க வந்து ஒரு பெருசாக பிளான் பண்ணுறாங்க முத்து வச்சு. ஸோ முத்து வச்சு ஏதாச்சும் பிரச்சனை கிரியேட் பண்ணி அங்கேருந்து ரவி அண்ட் ஸ்ருதியை பிரித்து கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் அம்மா, ஸோ அன்னைக்கு வந்துட்டு கண்டிப்பாக ரோஹிணியுடைய அப்பா வந்து வரணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த மனோஜுக்கு வந்துட்டு பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தே ஆகணும், உங்கள் மாமா இப்போ பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நடுவில், அதாவது அன்னைக்கு வந்து ரோஹிணியுடைய ட்ரூத் ரிவீல் வேறு இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே பயங்கரமாக எழுந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு நடுவில் ஸ்ருதியுடைய கேரக்டர் சேஞ்சு. ஸோ நானும் சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னென்னா ஸ்ருதியோட கேரக்டர் வந்து இப்போதைக்கு நெகட்டிவாக கொண்டு போகிறாங்க அப்படின்னா ஒரு நாள் பாசிட்டிவாக மாறி நம்ம மெயின் லீட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தேன். எஸ், இன்னைக்கு வந்து அது லைட்டாக தெரிஞ்சிருந்தது. என்னென்னா நம்மளுடைய ரோஹிணி வந்துட்டு போயிட்டு மீனா கிட்ட போய் போட்டு வாங்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்ருதி அங்கேருந்து வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன தான் பேருக்குள்ள சண்டை இருக்கும் தான், பட் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்ட விஷயங்கள்லாம் ஸோ அவங்க கேரக்டரில் கொஞ்சம் மாறி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். அதே போல் முத்து மீனாவுடைய லவ் சீன்ஸ் நேற்றுலாம் ஆஸ் யூஷுவல் செம்ம ராக்கிங். ஸோ நேற்று ஈவினிங் தான் அந்த எபிசோட்ஸ் பார்த்தேன். ஸோ அதனால தான் இன்னைக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மல்லிப்பூ வச்சு விட்டது, பேசுனது எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நாளைக்கு ப்ரிவியூ சீன்ஸுமே வந்து நல்லாயிருக்கும். அதாவது அல்வா வாங்கிட்டு வர்றது, அதுக்கப்புறம் மீனா வந்துட்டு ஹாலில் வச்சு சாப்பிட்றது, அப்புறம் மீனா வந்து பிளேட் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் டைனிங் ஹாலில் வச்சுட்டு போகும்போது அங்கே மனோஜ் வந்து பார்த்துட்டு இவங்க ரோஹிணியை கூட்டிகிட்டு வந்து அவங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்கும்போது எனக்கு என்ன எபிசோட் ஞாபகம் வந்துச்சுன்னா, ரோஹிணி வந்து அவங்களுக்காக ஒரு தோசை ஒன்று வாங்கிட்டு வருவாங்க இல்லையா, மசாலா தோசை. ஸோ அதை வந்து முத்து சாப்பிடுவார். ஸோ அன்றைக்கி ஒரு கோவம் வரும், இன்றைக்கி இவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க அவங்க எடுத்து சாப்பிட்றாங்க அப்படின்றது தான். ஸோ வாழ்க்கை ஒரு வட்டம் இல்லையா. ஆனால் பட் முத்து மீனா எதுவும் கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு சேடான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கும் வந்துட்டு இந்த ரூம்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஏன் உங்களுக்கு இந்த ஒரு நிலைமை வரப்போகுது அப்படின்றது தான். ஸோ பேருக்கு வந்து ரூம் சீன்ஸ் வந்து கொண்டு வரணும், பட் டீம் அதில் ஏதோ கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மெயின் லீட்ஸ்க்கு ரூம் இல்லாமல் கொஞ்சம் சாக்ரிஃபைஷியலாக கொண்டு போகிறாங்க அப்படின்னா அப்கமிங்கில் ஏதோ அந்த ரிலேட்டடாக ஒரு ட்ராக் வந்து அவங்க நகர்த்திட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வேளை எனக்காச்சும் ஒரு பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா மீனா அவங்களுக்காக டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு இதுவுமே ஒரு பெரிய பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்கமிங் எந்த மாதிரி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இனியும் ஒரு பெரிய மேரேஜ் அந்த தாலி பிரிச்சு கோக்கிற ஃபங்க்ஷனில் பெரிய ஒரு சம்பவம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அதில் முத்து என்ன உருட்ட போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற வெற்றி வசந்த் அவர்களுக்கு நம்ம சார்பாக ஒன் செகண்ட் விஷயம் தெரிவிச்சுக்கலாம். ஸோ அந்த வீடியோ வந்து நான் லாஸ்ட்டாக லிங்க் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை. ஹாய் வெற்றி ப்ரோ, திஸ் இஸ் அரவிந்த் ஹியர். ஸோ விஷிங் யூ தி வெரி 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 ஹாப்பியஸ்ட் பர்த்டே. ஸோ சீரியலுடைய லான்ச் ப்ரோமோ அன்றைக்கி வந்து நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு லவ் அண்ட் சப்போர்ட்டோட, ஸோ என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்டோட வந்து ரிப்ளை பண்ணிட்டு பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ எந்த ஒரு ஸ்டேட்க்கு போனாலும் ஸோ தன்னிலை மறைவாத ஒரு பர்சன் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ இன்னமும் நிறைய சக்ஸஸ் உங்களுக்கு வந்து அடையணும். ஸோ சிறுகடி காசை மூலயமாவும் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணியும் ஸோ பெரிய ரீச்சுக்கு போக எங்கள் சார்பாக ஒரு வாழ்த்துக்கள். ஸோ ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே ப்ரோ, see you soon.